எடிட்டிங், மியூசிக்கு, ஹியூமர் எல்லாமே வந்து ஆப்டா அப்படியே சட்டிலா கரெக்டா பொருந்தி இருக்கு. ஸோ அப்கமிங் ஜென்ரேஷன் பார்க்குற ஒரு மூவி. ஆக்டிங் வைஸும் ரொம்ப அழகா இருந்தது ரெண்டு பேருதுமே. ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. கான்செப்ட் வைஸ் எப்படி சொல்றது, கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அவ்வளோ அழகா இருந்தது. அந்த லவ் ஃபிலிம்க்கு ஏற்றதா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ இந்த மூவியில். எக்ஸ்பெக்டேஷன்ல சரி ஓகே நார்மல் மூவி மாதிரி தான் இருக்கும், என்ன அப்படி இருக்க போதுன்னு ஒரு தாட்ல வந்தோம். ஆனா எங்களை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னடா மூவி இது அப்படி இருந்தது. ரொம்பவே ஆசமா இருந்தது மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிளைமேக்ஸ்ல அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிஜமா சூப்பரா இருந்தது. எப்படின்னா ஒருத்தரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி சொல்றது, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தா கூட ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசினா அந்த விஷயம் முடிஞ்சிடும். அதனால அது வந்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்க லைஃப் இன்னுமே கோ த்ரூ பண்ண முடியும்ன்றது சொல்லியிருந்தாங்க. சித்தார்த் சூப்பருங்க, அவரு சொல்லவா வேணும், அவர் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. லவ் சீன் ஆஃப்டர் ஒரு கம்பேக் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நான் சும்மா வீட்டுல போர் அடிக்குதுன்னு சும்மா நான் வந்தேன். இந்த ஏதோ மிஸ்யூன்னு ஒரு படம் வந்துச்சு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் நான். ஆனா இந்த படம் வந்து நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஓகே சித்தார்த்தோட படம் ஓகே ஆக்சுவலி நார்மலா ஏதாவது இருக்கும்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா இது வேற லெவல்ல வந்து சூப்பரா இருந்துச்சு படம். ஏன்னா வந்து லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த எமோஷனலான சில விஷயங்களா இருக்கட்டும், அந்த முக்கியமா அந்த இது கிளைமேக்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா நமக்கு இதுவாச்சு. இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த படத்தை வந்து யாருமே வந்து ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணதோட இப்பயே நீங்க தேட்டர்ல பார்த்து நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தோம். உண்மையிலே நல்லா இருக்கு. சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே நம்பி வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம் அது. சித்தார்த்துக்கும் பயங்கரமா ஒரு கம்பேக்கா இருக்கும். இந்தியன் டூல வந்து சித்தார்த் எப்படி நம்ம வந்து ட்ரோல் பண்ணாங்களோ, இந்த மிஸ்யூல வந்து பயங்கர லெவலில் அவங்க வந்து ஃபேன் ஆயிரும். செம்ம ஒரு பாராட்டு அவருக்கு கண்டிப்பா வரும். லவ் ஸ்டோரி வந்து எனக்கு வந்து கான்செப்டா போகட்டும், பழைய நிறைய வாட்டி லவ் ஸ்டோரி வந்து முன்னாடி வந்திருக்கு. இருந்தாலுமே இந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சித்தார்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இதை வந்து எடுத்தது வந்து நல்லா இருக்கு. சொல்ல போனா பாசிட்டிவான விஷயம் வந்து எனக்கு அந்த ஒரு கிரிப்னஸ் தான். எனக்கு வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு லேக் ஆகல. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆஷிக் ரங்கநாதனோட அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரோட பேரா பண்ணது, அப்புறம் காமெடி சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இருக்கிற ஒரு 5 பாட்டு இருக்கு படத்துல, 5 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா எங்கேஜிங்கா இருந்துச்சு படம். சீரியஸா டைட்டில் ஏற்ற படம். எல்லாருமே வந்து இப்போ பார்க்க வேண்டிய ஒரு படம் அது. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன வயசுல பெரிய ஆளு வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எந்த ஒரு 18+ அடல்ட் கண்ணுங்க எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் சொன்னேன், சூப்பரா தான் இருந்துச்சு படம். ஒன்றும் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே நிறைய நியூ ஃபேஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் கண்டென்ட். லவ் தான் ப்ரோ. லவ் கண்டென்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம லவ் ஏகப்பட்ட பேர் லவ் எல்லாம் பண்றாங்க, நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்றதுனால அது வந்து நல்ல லவ் தான் ப்ரோ. மேஜி சித்தார்த் சூப்பரா பண்ணிருக்காரு. மேஜி ஃபேமிலியா வந்து பார்க்கறது சூப்பரா இருக்கும் படம். படம் செம்மையா இருக்குங்க. எல்லாருமே பார்க்கலாம் படம். குழந்தைங்களாம் பார்க்கலாம். எந்த ஒரு கிசினும் மூச்சு சுழிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. செம்மையா இருக்கு. டீசெண்டா முடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் மூவி. சித்தார்த் உண்மையா செம்மையா பண்ணிருக்காரு. மத்த லவ் ஸ்டோரி விட இந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பிடிச்சது, நல்லா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல லவ் ஸ்டோரியே பார்க்க முடியல. எல்லாம் பழைய காலத்து படத்துக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நல்லா இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தேன். எனக்கு பிஜிஎம்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபைட் சீன் செம்மையா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. மற்றபடி அந்த பொண்ணோட கேரக்டரே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அந்த ஹீரோயினாலே ரொம்ப ஹைப்லாம் கொடுக்காம ஆவரேஜா நம்மள சுத்தி இருக்குது என்ன நடக்குதோ அந்த மாதிரி இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல். நல்லா இருந்தது. சில சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது ஓவராலா. ஆமா, நிறைய பாட்டு இருந்தது. சில 2-3 பாட்டுலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இல்ல, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ பெருசா இங்க அங்க அப்படிலாம் இல்லை. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ டெக்னிக்கலா நல்லா இருந்தது. எனக்கு தெரியல, டெக்னிக்கலா பத்தி எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்தது. அப்ப டக்குன்னு முடிஞ்சிச்சு. இன்டர்வல் விட்டதே தெரியல. அடுத்த படம் அப்படியே கிளைமேக்ஸ் அப்படிதான் ஃபாஸ்டா போயிடுச்சு. எனக்கு அப்படிதான் இருந்தது. படம் உண்மையா நல்லா தான் இருந்தது. எண்டிங் வந்து மாத்தி இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒண்ணு சேராம இருந்திருக்கலாம். ஒண்ணு சேராம இருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னமும் கருத்தா.
எக்ஸ்பெக்டேஷன் சும்மா எப்பயும் நார்மலா மூவி வர மாதிரி தான் வந்தோம். நல்லா இருந்தது ஓவராலா. ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட் வச்ச ட்விஸ்ட் நல்லா இருந்தது. ஆனா அது வைக்காமலே இருந்திருக்கலாம். ஒண்ணு சேராம இருந்திருந்தா இன்னும் நியூவா இருந்திருக்கும். படம் ரொம்ப நைஸ், நல்லா இருந்தது. எல்லாருமே போய் பார்க்கலாம். ஏஜோ இல்ல வந்து பேஸ்ட் ஆன் இவங்க தான் போய் பார்க்கணும்லாம் இல்ல, ஃபேமிலியோட போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. ஏன்னா ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னா நல்ல காமெடிஸ்லாம் நல்லா நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் அங்க இருக்கு. லவர்ஸோட போய் பார்க்கணுமா அங்க லவ்வும் இருக்கு, மெச்சூர்ட் லவ் இருக்கு. கல்யாணம் போய் பார்க்கணுமா எல்லாமே இருக்குங்க அங்க. நைஸ், நல்லா தான் இருக்கு. நாங்க என்ன நினைச்சோம்னா கிரிஞ்சா இருக்கும் அப்படிதான் நினைச்சோம். பட் கிரிஞ்செல்லாம் இல்ல, மெச்சூர்ட் கிளீன் லவ். செம்மையா இருக்கு படம். சாரி, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க இப்படி இருந்தா இன்னொருத்தவங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணுமோ அந்த இதுவை காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுதான் பெஸ்ட் அந்த படத்தோட பாசிட்டிவ். டிஃப்ரெண்டா நான் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல, நீங்களே போய் பாருங்க. லாஸ்ட் சீன் தரமா இருக்கும். சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி லவ் ஃபீல் ட்ரூவா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நோ லாக். நைஸ், நல்ல படம். இது மிஸ்ஸி படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்னன்னா ஒரு பொண்ணு வந்து பையனை பற்றி என்ன யோசிக்கிறா, இதை பற்றி தான் படம் இருக்குங்கிற மாதிரி ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கிறாங்க. ஆடியன்ஸ் ஸோ அந்த மூடில் வந்து ஆடியன்ஸை உட்கார வச்சுட்டு நேர் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆக்ஷன் பிளாக்கு, கிரைம் அந்த மாதிரி படத்தை கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கேயே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க ஒரு மூடு எதிர்பார்த்துட்டு வேற ஒன்று வரும்போது இவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் வருது. ஸோ படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய லேக் இருக்கு. ஹீரோயினா பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே படத்தில் லேக்காக இருக்கு, செகண்ட் ஹாஃபும் லேக்காக இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஒரு 4 சாங் இருக்கு. அதில் லேடி சீட்டுன்னு ஒரு சாங் மாண்டேஜ் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கு. மற்ற 3 சாங்குமே படத்துக்குள்ள வந்து ஒட்டல. கடைசி கிளைமேக்ஸ் அந்த 5 நிமிஷம் நல்லா இருக்கு. ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருணாகரனுக்கு ரொம்ப பெரிய ரோல், அது நல்லா இருந்துச்சு. மற்ற இன்னொரு காமெடியன்ஸ் 3 பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாலசரவணன், லொலுசபா மாறன், அதுக்கப்புறம் சசிகா. ஸோ இந்த விஷயம்லாம் பாசிட்டிவ். சித்தார்த்தோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கு நேரம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு நார்மல் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு நடிகர் நார்மலாக நடிக்கக்கூடாது. ஸோ இவர் ரொம்ப நார்மலாக வந்துட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ஸோ அந்த கன்யூட்டியில் இன்னும் அவர் நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல, இன்னும் பெட்டரான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். இல்லை படத்தில் வந்து அந்த ஒரு கிரைம் சீக்வன்ஸ் வந்து இந்த கதையோட பேஸில் ஒன்று ஓடுது. அந்த பேஸை வந்து டோட்டலாக தூக்கிட்டீங்கன்னா படம் கொஞ்சம் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். இன்னொன்று ஞாபகமூர்த்தி மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த மேட்டரை தூக்கியிருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கு இடையில இருக்கிற அந்த ஃபீலிங், லவ் ஃபீலிங்கை வந்து இன்னும் டீப்பாக காமிச்சிருக்கலாம். அதுதான் வந்து மெயினாக இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது. படம் யூஷுவல் லவ் ஸ்டோரியே கிடையாது. இது டோட்டலாக வந்து வேற ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி வைஸ் இது வந்து புது ஸ்டோரி தான். பட் என்னன்னா இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, எந்த அளவு லவ் ஸ்டோரிங்கிறதே வந்து கனெக்ட் ஆகல. இது வந்து ஒரு வேற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு கிரைம் வருது, ஆக்ஷன் வருது, ஆக்ஷன் பிளாக்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஸோ இந்த லவ்ல வந்து ரொம்ப டீப்பாக இந்த ஃபீலிங்ஸோட போகாமல் அதை ஒரு மிக்ஸ் ஆகி கொண்டு வந்திருக்காங்க.